I'm welcoming you all. Good afternoon. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் எங்கள் தங்கம் படத்தோடைய தெலுங்கு டைட்டில் வந்து மா இன்டி பங்காரம். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் மற்றும் படத்தோட லீட் ஃபேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவுடைய முன்னணி நட்சத்திரம் சமந்தா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க நமக்காக. அண்ட் ஆஃப்டர் குட் கேப் அவங்கள வந்து மறுபடியும் நம்ம தமிழில் ஒரு சினிமாவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சந்தோஷமான விஷயம். எங்கள் தங்கம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம எம்ஜிஆர் சாரோட ஒரு பழைய படத்தோட பேர் உங்களுக்கு தெரியுமா சாம்? ஸோ அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேக்டராக படுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் ப்ரொடக்ஷன் வெஞ்சர். அதுவும் தமிழில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்து படத்தோடைய டைரக்டர் நந்தினி ரெட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வருவாங்களா இல்லை வர்றது டவுட்டு. பட் அவங்கள பற்றி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்ஃபேக்ட் தெலுங்கு படம் பார்க்காதவங்க கூட வந்து நந்தினி ரெட்டி யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் தேங்க்ஸ் டு ஓடிடி கடந்த ஒரு சில வருஷமாக அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிற எல்லா படங்களும் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. சமந்தாவோட அவங்க இது வந்து 3வது தடவை அவங்க இணையறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சமந்தாவோட ஒரு படம் பண்ணிடுவாங்க. இது அவங்களோட 3rd ஃபிலிம். கிரியேட்டட் பை ராஜ் நெடிமுரு. டிஓபி இஸ் ஓம் பிரகாஷ் சார், நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர். சமந்தாவோட 2வது தடவையாக அவர் இணையறாரு. நீதானே என் பொன் வசனம் படத்துடைய சினிமாட்டோகிராஃபரும் அவர் தான். எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட காம்பினேஷன் வந்து அந்த படத்தில் பிரதிபலிக்கும். பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஏஸ்தட்டிக்கான கிரியேஷன்ஸாக அவர் எப்போவுமே கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். பாடல்கள்லாம் ஏற்கனவே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது படத்துடைய ட்ரெய்லர். லெட்ஸ் வாட்ச் இட் நவ். இப்போது ஃபீமேல் கேரக்டர்ஸ் ப்ராட்டகனிஸ்டாக இருக்கிறதும் ஆக்ஷன் பண்ணுறதையும் வந்து நம்ம ரொம்ப வெல்கம் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்ட்னு ரீசெண்டாக இருக்கிற படம் பெரிய ரீச். அதில் 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் டாப் ட்ரிவன் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை அடுத்து வரப்போகிற படம் எங்கள் தங்கம் ஜூன் 19, அதாவது நாளன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. திங்க் ஸ்டுடியோஸ் வந்து கேரளா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடுல வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. வித் ஆல் ஆஃப் தட் இப்போ நம்ம வந்து இந்த படத்தோட சம்மந்தப்பட்டவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ண போகிறோம். முதல்ல படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். சார், உங்களுக்கு வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்களே ஷேர் பண்ணுங்க. ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிபடி. எங்கள் தங்கம் மா இன்டி பங்காரம் ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக தனுஷோட ராயன், அஜித் சாரோட விடாமுயற்சி எல்லாம் பண்ணி ரிலீஸ் ஆன டைமில் நந்தினி ரெட்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணியுமே இந்த மாதிரி சமந்தா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பாடாண்டு ஏன்னா ஃபுல் ஹார்ட்கோர் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி சார் நந்தினி கூப்பிட்டோன்னே ரொம்ப ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ அடாண்டு போனேன். நரேஷன் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபில்மாக இதுவும் பண்ண போகிறோன்ட்டு அப்போயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. அதுவும் சமந்தா இந்த ஃபிலிமில் பயங்கர ஒரு ஹார்ட்கோர் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸில் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அது நான் ஷூட் பண்ணும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஃபில்மு வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காக கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். இந்த ப்ராஜெக்ட் என்ன ட்ரஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள மேலே அழைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததான் வந்து இப்போது ஒரு குடும்பத்தில் மருமகளே வந்து டெரராக இருந்தாங்கன்னா அந்த மருமகளை மேனேஜ் பண்ணுற மாமியார் எப்படி இருக்கணும், இதை மைண்டில் யோசிச்சு தான் ஐ திங்க் டைரக்டர் நந்தினி ரெட்டி வந்து கரெக்டாக கௌதமி மேம் வந்து காஸ்ட் பண்ணாங்க. ஐ திங்க் சமந்தா இஸ் ஆல்சோ அக்ரீங் வித் மீ ஆன் தட். ஒரு டைம்லெஸ் பெர்ஃபார்மர், எலிகன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் சேர்ந்த ஒரு முகம் அண்ட் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் எல்லா மக்களுடைய அன்பையும் பெற்றவங்க கௌதமி மேம் தான் படத்தில் வந்து மாமியார், சமந்தாவோட மாமியார். ஐட் லைக் டு வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ். மேம், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தின் ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். சினிமா விழாவாக சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்காக நான் உங்களை சந்திக்கிறேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
சந்தோஷமாக நடித்தோம். படம் முடிஞ்சதே வந்து எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத விட படம் முடிஞ்சு போச்சா, இன்னொரு ஷெட்யூல் வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் இருந்தது. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எப்போவுமே எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் த ப்ரொடியூசர். இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோவா நிறைய படங்கள் வந்து ரீசெண்டில் நான் பண்ணலை, எண்ணி பண்ணோம் அப்படிங்கிறதுல. இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, பிகாஸ் ஆஃப் த பீப்புள் பிஹைண்ட் இட். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள். ரெண்டு பேருமே அவங்க லேடிஸுங்கிறது அப்புறம், அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பார்த்து நேசித்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க. தே ஆர் போத் ஃபைட்டர்ஸ், சமந்தா அண்ட் நந்தினி, அண்ட் வெரி வெரி டிக்னிஃபைட், வெரி ஸ்ட்ராங். அண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்டே நான் என்ன பார்த்து ரொம்ப ரசித்தேன் அப்படிங்கிறது, அவங்க ஒர்க்கு தான் அவங்களுக்காக பேசும். அண்ட் இந்த படம் ஒத்துக்கிட்டு இவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து, it is my way of saying that these ladies, and over here I will say especially the lady behind bringing this entire project to the screen, சமந்தாக்கு மிகப்பெரிய பாராட்டு வந்து கிடைக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு மைக் கொடுத்துட்றேன். அதாவது உமன் பவர் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. உண்மை சொன்ன இந்த படத்தில் உமன் பவர் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் பவர். இதில் ஜெண்டர் அப்படிங்கிறது எந்த இதுலேயும் உங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் ரியலி சாலிட் ப்ரொடியூசர், இட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி, அருமையான டைரக்டர், சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ், பாட்டு, மியூசிக் எல்லாம் நீங்களே கேட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அந்த துறைக்கான ஒரு திறமை இருக்கிறதுனால போற்றப்படும். ஒரு ஜெண்டரை பார்த்து போற்றப்பட வேண்டிய ஒரு படம் இல்லை, அந்த துறைக்கான ஒரு திறமையை காட்டினதுனால நல்ல பாராட்டு கிடைக்க வேண்டிய ஒரு படம். இந்த விஷயம் நான் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சமந்தா, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மே காட் பிளஸ் யூ வித் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய கோல்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே வந்து இட் ஷுட் ரீச் யூ டு வேர் யூ வாண்ட் டு கோ அண்ட் பியாண்ட். ஏன்னா உங்களால் இந்த உலகத்துக்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கு. இட் வில் ஹேப்பன். அண்ட் ஓம், தேங்க்யூ ஸோ மச். நான் படத்தில் என்னமோ கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி. பட் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அப்படி அதெல்லாம் சொல்ல மாட்டேன். படம் கண்டிப்பாக பிடிக்கும், பிகாஸ் இட் இஸ் மேட் வித் பியூட்டிஃபுல் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததான் வந்து படத்தோட தயாரிப்பாளர், படத்தோடைய லீடு. அதாவது சில பேர் வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக தெரிவாங்க, சில பேர் நிஜமாவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதில் ரெண்டாவது ரகம் தான் வந்து சமந்தா. இவங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு பயம் வந்துடாது, ஆனால் இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங், இவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது இவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியும். I'd love to welcome the very, very inspiring Samantha onto the stage. Hi Ramya, it's always wonderful to see you. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னை, and that to Satyam Theatre. காலேஜில் I lived in this place. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி I always regret நான் நிறையா தமிழ் படங்கள் பண்ணலன்னு. That regret will always be there with me. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். I always hope for the best. And today I'm so happy. Nirjya, I can recognize so many faces. Hello. Thank you so much to my friends in the press for coming up, for showing up. Hello ma'am. Hello sir. Thank you so much. எங்கள் தங்கம் ஒரு ஆக்டராக இல்லாமல் ஒரு ப்ரொடியூசராக I have seen how difficult it is to make a film. ஆக்டரோட லைஃப் ரொம்ப குஷி. But in the last 5 days of post-production has been extremely stressful for us. So இப்போ புரியுது எனக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னு. But I'm so proud of this film, and I hope that we have done enough. We have had
the best team working on this film. Thank you, Om sir, for agreeing to do this film. எங்களோட படம் ரொம்ப சின்ன படம், நீங்கள் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவீங்க. But thank you so much for accepting to do our little film, because your magic is in every single frame and it has elevated the film. Thank you, Gautami ma'am. Thank you for being here and thank you for being part of the film. Every time I see that shot in the trailer, I laugh. So thank you so much for the amazing chemistry. And June 19th, padam release agapodhu. I hope all of you watch the film, and I hope that we have done good enough as an actor, as a producer, and I hope to make you proud, because this is my home and I definitely hope to make you proud. சாம் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க, ஏன்னா வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க சொன்னாங்க படத்தை பத்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க, தமிழ்ல ஒரு படம் பண்றீங்கன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட் தமிழ் ஃபேன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ், உங்களோட ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஸோ லவ்லி டு see you. அந்த தமிழ் ஃபேன்ஸ்க்கு நீங்க ஆஃப்டர் அ கேப் யூ ஆர் கமிங் பேக், ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் தெம்? அதான் last, you know, I wish that I did more films at Aima. I definitely have that hunger to do nalla Tamil padangal. So this is my request to directors to give me good roles. And நான் வந்து எப்பவுமே சென்னைக்கு வரும்போது I always meet fans at the airport and wherever I am, and I feel so grateful. Ivlo naal kalichum, you know, not many films, not many releases, but the support is there and I'm forever grateful, and I hope this film makes them proud. ஆசம். நீங்க நிறைய பவர்ஃபுல்லான டயலாக்ஸ்லாம் வந்து ட்ரெய்லர்ல சொல்லிருக்கீங்க. ஏதாவது ஒரு டயலாக் வந்து இப்போ எங்களுக்கு சொல்ல முடியுமா? பாத்தீங்களா, நான் யார் தெரியுமா ஒன்று பண்ணீங்களே, செம்மையா இருக்கு. அது ஆக்சுவலி அந்த ஒரு சீன் நான் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப வேடா இருந்தது. ஏன்னா நம்ம எப்பயாவது சொல்லியிருக்கோமா லைஃப்ல, நான் யாரு தெரியுமா? ஆக்சுவலி அந்த சீனுக்கு தான் நிறைய டேக் போச்சு. ஏன்னா என் டைரக்டர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் மாஸ், இன்னும் கொஞ்சம் மஜா பண்ண, இன்னும் ஃபைனல் டேக் எப்படி ஓகே பண்ணீங்க? ஒரு ஐ திங்க் தட் வாஸ் தி 7th or 8th டேக். ஏன்னா நான் வந்து நான் யார் தெரியுமா, பத்தல பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போச்சு அது. Yeah, that was the most number of takes I've done for any scene in இந்த film. அதாவது பேஜா இருக்க டயலாக்லாம் நீங்க ஈஸியா பண்ணிட்டீங்க, இந்த ஒரு டயலாக்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, வெக்கமா இருந்தது. Okay, we also heard actually சாய் பல்லவிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க இந்த படத்துல, அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்க. Can you tell us about it? ஏன்னா அவங்க நோ சொன்னாங்க. ஏன்னா like she's very busy ல. நாங்க வந்து actually Tralala உங்களுக்கு தெரியும், the purpose of Tralala எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் டு பேக் good female backed films. ஸோ நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் we thought, because Sai Pallavi garu is an amazing actress, and we really thought that she would be amazing. So அவங்க நோ சொல்கிறதுக்கு அப்புறம் we tweaked the script a little, கொஞ்சம் ஆக்ஷன் எக்ஸ்ட்ரா. So அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து it was tweaked for me. Okay, between dance action எது உங்களுக்கு கஷ்டம்? சத்தியமா டான்ஸ் தான் கஷ்டம். ஆக்ஷன் ஈஸியா வருதா உங்களுக்கு? ஆக்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் ஷுவர். வாவ், நான் இதை எதிர்பார்க்கல. நான் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வென்சஸ் தசத்தியா சாங் இருக்குல்ல, அதுக்கு தான் நிறைய பயந்தேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ, அது ஆக்ஷன் அண்ட் கட் சொல்ற வரைக்கும் அந்த ஸ்டெப் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஆக்ஷன் ஓகே, நவ் ஐ அம் கம்ஃபர்டபிள். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்களை பார்த்தா பயம் வராது, ஆனால் உங்களோட பலம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட நம்ம தானே ஃபர்ஸ்ட் ஜிம் சேர்ந்து தானே, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். அப்சல்யூட்லி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. 20 years பேக் நீங்க வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து மை ஃபர்ஸ்ட் ஜிம் பார்ட்னர். பட் அப்படின்னா எனக்கு உங்களோட ஸ்ட்ரெங்த், நீங்க சூப்பரா ஃபிட்டா இருக்கீங்களா? It's all about you, Sam. No. Okay, so what I wanted to ask is believability அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வந்து ஒருத்தங்களோட ஃப்ரேம், ஒருத்தங்களோட வெயிட், ஹைட்லாம் பார்க்காம ஆக்ஷன் அவங்க பண்ணும்போது நம்புறாங்க. அது உங்களை பார்க்கும்போது நம்புறாங்க. யூ ஆல்ரெடி டன். What do you think is that it factor for pulling off action?
அதனால தான் நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா there will never be any slow motion shots, any build up shots, any பறக்கிற shots. ஒரு அடி அடிச்சா அப்படியே பறக்கிற ஷார்ட்ஸ்லாம் இருக்காது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரியலிஸ்டிக். இட்ஸ் ரியல் பஞ்சஸ். நானும் அடி வாங்கியிருக்கேன். I bled. So they are extremely realistic action sequences. I did all the action myself. So அது வந்து ஐ திங்க் அதனால தான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இதே லைக் தி ஆக்ஷன் பிகாஸ் இட்ஸ் பிலீவபிள் and because it looks like I did it. It does. It truly does. All the very best. Finally நீங்க வந்து தமிழ் சினிமால அடுத்து நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது ஒரு क्वेश्चन கேட்க சொன்னாங்க. நான் வாய்ப்பு தேடுறேன். நீங்க வாய்ப்பு தேடுறீங்க. நீங்க வாய்ப்பு தேடுறீங்க. ஓகே. அவங்க என்ன மாதிரி படங்கள் வந்தா, என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுவும் சொல்லிடுங்க. லைக் ஆக்ஷன் தான், நம்ம ஆக்ஷன் மோட்ல இருக்கோம். மட்டும் இல்ல, of course not action. ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் மட்டும் இல்ல. It's so much more. It's family, it's comedy, it's drama, it's emotions. Action is just a small part of it. ரைட். ஓகே, ஆசம். ஸோ இனிமே வந்து அவங்க தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு ரெடியாக எப்போவுமே இருக்காங்க. இப்போ இன்னும் ஆர்வமாக இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியவங்களுக்கு அதை சொல்லியாச்சு. ஆன் தட் நோட், இப்போ வந்து ஃபைனலி ஐட் லைக் டு இன்வைட் கௌதமி மேம் அண்ட் ஓம் பிரகாஷ் சார் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஹியர் ஆன் தி ஸ்டேஜ். ஒரு குரூப் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதோட இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சிடும். Unbelievable. Thank you. ஓகே, வீடியோகிராஃபர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் முடிச்ச உடனே அவங்க கீழே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். திஸ் டைம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நிற்க சொல்லி கேட்குறாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். யா, முதல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர்ஸ். சென்டர் யாரு சென்டர்? ஓகே, போட்டோகிராஃபர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து வீடியோகிராஃபர்ஸ் எடுப்பாங்க. ஓகே, போட்டோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் அப்படியே உட்காந்துருங்க. ஐ ரிக்வெஸ்ட் our artists to please look into the video cameras now. ஓகே, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இந்திய சினிமாவில் முதன்முறையாக ஒரு ப்ரெஸ் மீட்டை நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஜூன் 19 படம், அதாவது நாளன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் சமந்தா காரு த வெரி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் மாசிவ் வெஞ்சர். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் சமந்தாவுக்கு ஒரு சின்ன ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் them to come on stage now. இந்த ஸ்டாண்ட் லைட் தூக்குங்க. லோகோ போட்றியா?